ஃப்ரைடே நைட்டு ட்ரெயின் ஏறுற மாதிரி பிளான்னு, சண்டே மார்னிங் நியூ டெல்லியில் ரீச் ஆகிற மாதிரி. ஸோ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம், ஸ்லீப்பர் போட்டிருந்தோம். ஐஆர்சிடிஸில் வந்து ஃபுட்டுலாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கனால வீட்டில் இருந்தே கட்டிட்டு போகிற மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் பண்ணுவோம். யூஸ்வலாக ட்ரெயினில் சாப்பிட மாட்டோம், வீட்டில் இருந்தே கட்டிட்டு வந்துடுவோம். இதுக்கான மெனு பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுவோம். சாட்டர்டே காலைல வந்து இட்லி தக்காளி தொக்கு, மதியம் வந்து புளியோதரை, நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கோம், நியூ டெல்லியில். இப்போ சென்னையிலேருந்து டெல்லி வந்து இறங்கியிருக்கோம். ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக ட்ரெயின்லேயே போயிடுச்சு. இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு வந்து இறங்கியிருக்கோம். 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்கோம். குளிக்கலான்ட்டு வந்தோம், பார்த்தா குளிக்கிறது இல்லைன்ட்டாங்க. குளிக்கிறது இல்லாதனால பாத்ரூம் 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்லேயே ஏதாவது போட்டு குளிச்சுருந்தோம். ப்ளஸ்ஸு வாட்டர் பாட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷரதமுக்கு தான் போகலான்னு இருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அக்ஷரதமுக்கு அங்கே போயிட்டு நம்ம வாங்க கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், அக்ஷரதம் வந்துட்டோம். ஒரு வழியாக நியூ டெல்லியிலேருந்து வந்தோம். எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் தான் வந்தோம். 9 கிலோமீட்டர்ஸு. நியூ டெல்லியிலேருந்து ராஜீவ் சவுக் வந்துட்டு ராஜீவ் சவுக்லேருந்து அக்ஷரதம், உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் மெட்ரோ ஃபெசிலிட்டி. அதுலேயே வந்தீங்கன்னா இந்த அக்ஷரதம் வியூ பார்க்கலாம். 10 மணிக்கு தான் கோயில் ஓப்பனிங்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. வியூவை பாருங்கள். கைஸ், நம்ம அக்ஷரதம் முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரித்வாருக்கு ட்ரெயின் ஏறணும், சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு. ஹரித்வாருக்கு ஏறி ஈவினிங் ஒரு 6:30 மணி போல் 7:30 மணி போல் வந்து சேர்ந்தோம் ஹரித்வாருக்கு. வந்துட்டு அங்கேருந்து ஒரு காரை பிடிச்சி நேராக ரூமுக்கு வந்துட்டோம். கோபிதாமில் ரூம் போட்டிருந்தோம். மெயின்லலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கவே கொஞ்சம் அவுட்டரில் போட்டோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வெளியே. நீங்களும் கூட அங்கேயே கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து சோன்புரியாவுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வெயில். டெல்லியிலலாம் ஒரு 44 டிகிரி, தண்ணி குடிக்க உதறலாம் வறட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹரித்வார்லேயும் ஒரு 40 டிகிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துருங்க. தண்ணிலாம் நிறையா எடுத்துக்கிட்டு வெயிலுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரோம். அடுத்து சோன்புரியாவுக்கு கிளம்பிட்டோம். காலைல ஒரு 7 மணி. இப்போ இன்றைக்கி தான் எங்களோட டே 1 கேதார்நாத்துக்கு. இந்த மே ஜூன் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே ரூமே கிடைக்கல. ஸோ இந்த கோபிதாமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருந்தோம் ஒரு ரூமு. 2 ரூமாக எடுத்திங்கன்னா 2000 ரூபா. இன்னும் கூட நீங்கள் பேரம் பேசிங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கு கூட முடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதை முடிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரிட்டையரிங் ரூம் போட்டுக்கோங்க. ஹரித்வாரில் ரிட்டையரிங் ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன், அது ஃபுல்லாக தெரியல. அதனால தான் எங்களுக்கு இது போட முடிஞ்சிச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மட்டும் ரொம்ப 5000 6000லாம் கேட்டாங்க. ஸோ 1000க்கு முடிச்சுட்டு டே 1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்லி, அக்ஷர்தம், அதுக்கப்புறம் ஹரித்வார் வரத்துலேயே போயிடுச்சு. அடுத்து வந்து டே 2 மார்னிங் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு 8 o'clock கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தார். ஸ்ட்ரெயிட்டாக பாட்டாக்கு தான் ஈவினிங் போய் சேர்கிற மாதிரி பிளானு. ஃபுல்லாக ட்ராவல்லே போய்டும் இந்த நாள். 210 கிலோமீட்டர்ஸு, 6 to 7 hours ஜேர்னி. டிரைவர் கூட நாங்கள் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியல. ஏதோ சமாளித்து எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். டே 2 மார்னிங் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தேவ்பிரயாகுன்ற இடம் வந்து டிரைவர் காமிச்சார். அது வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பாகீரதின்ற நதியும் அலக்நந்தான்ற நதியும் கலக்கிற இடம் தான் வந்து தேவ்பிரயாக் சங்கமம் சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. அதை பார்த்துட்டு பாட்டாக்கு வந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக பாட்டா போயிட்டுருக்கோம். பாட்டா போயிட்டுருக்கோம். மட்டும் பாருங்கள், பரத்ராகுல் தான் இந்த சேனலோட மெயின் அட்மின். ஸோ அரௌண்டு ஆஃப் டேவாக நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஆஞ்சி வருதுன்னு வருமா வியூலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. பட்டு டிராஸ்டிக்காக கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எங்களுக்கு ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது பரத் ராகுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வயிறு வலி பெரட்டல்னு அப்செட் ஆகிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் இப்போது ஜெகன் பற்றி கேட்போம். ஜெகன் சொல்லுங்கள் ஜெகன், உங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸு கார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹில் பிளேஸ்லாம் பிடிச்சவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இவர் வந்து தூங்கிட்டு தான் வந்தார், அதனால் இவர்கிட்ட கேட்குறது வேஸ்ட். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். விளாக்குள்ள ஓகே, இந்த பிளேஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க ஒருத்தர். எங்கே விட்டோம்னா ஹோட்டலில் விட்டோம். கடைசியாக ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு டே கேதார்நாத் யாத்திரா பயணத்துக்கு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்தம் ஹோட்டல் வந்து ரோதாம் தான் போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சார்தம் மறந்துருக்கேன். சார்தம்ல வந்து பாதி முடிக்கிறோம், மீதி பாதி படம் பண்ணி வச்சு பேசுகிறேன், இன்டர்ப் பண்ணி. ஏதான் அது ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே வந்து குப்தகாசியில் ஸ்டே. குப்தகாசியை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். பார்த்திங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தோம். ஈவினிங் ஒரு 5 மணி போல் குப்தகாசி வந்து சேர்ந்துருக்கோம். ஒரு 6 மணி போல் ரூம் போயிட்டு செட்டில் ஆகிட்டு நாளைக்கு காலைல ஒரு 2 மணிக்கு நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செலாம் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, லஞ்ச் வந்து நூடுல்ஸ் அண்ட் ரொட்டி அண்ட் பன்னீர். ஜெகன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஜெகன்? நான் ஒரு பனானா லிம்கா ஊட்டிங்க. லிம்கா வேற கூட்டு போங்கடா. பட் ரொம்ப பெரிய ஹில்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நார்மலான ஒரு ஹில்ஸ், வயசானவங்க கூட வரும். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஹில்ஸுங்கிற மாதிரி கிடையாது, வெறும் டர்ன்ஸ் மட்டும்தான், லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் மட்டும்தான். மற்றபடி ஸ்டீப் ஹில்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மல் தான். யூஸ்வலாக 85 கிராண்ட் தாத்தாவாக இருந்தாலும் வரலாம், 25 யங் வாலிபனாக இருந்தாலும் வரலாம். பேசுனதால இது போட்டு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். அடுத்து என்ன லாங்குவேஜ் தான் நம்ம ஆளுக்கும் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்தாச்சு. அந்த விபத்தை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். वो चलिए एकदम ऊपर से ऐसा तक लगे. பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் சென்டிமெண்ட்டாக ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டே 3 மார்னிங் கார் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோன்புரியாக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 போல் கிளம்பிட்டுருக்கோம். இவ்வளோ சீக்கிரம் கிளம்புனா தான் ஈவினிங் 5 to 6 நம்ம வந்து கேதார்நாத் டெம்பிள் ரீச் ஆகிட்டு தர்ஷன் பார்க்க கரெக்டாக இருக்கும். சோன்புரியாக் வரைக்கும் தான் இப்போ நம்ம காரில் போக முடியும். சோன்புரியாக்லேருந்து கௌரிகுண்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் தான் போக முடியும். கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக் 16 கிலோமீட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேதார்நாத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். காலைல பார்த்தீங்கன்னா பாட்டாலேருந்து கௌரிகுண்டுக்கு பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு 1 hour ஆச்சு. சோன்புரியாகில் இறங்கி அங்கேருந்து ஜீப் பிடிச்சோம். அது ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு பார்கோட்லாம் ஸ்கேன் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம யாத்திராவை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகி தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டையை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கேதார்நாத் ஃபுல்லாக இந்த மந்தாகினி ரிவர் தான் ஃப்ளோ ஆகுது. பயங்கர எனர்ஜியாக இருக்குது. அதோட வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்ததே இல்லை. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங்காக இருக்குது, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது ஜேர்னி. பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே. குதிரைங்க தான் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறானுங்க. நீங்கள் உங்களால் முடியலன்னா ஹெலிகாப்டரோ இல்லைனா அந்த டோலிலையோ வாங்க, தயவு செஞ்சு குதிரையில் வராதிங்க. ரொம்ப வழியில் நடந்து போகிறதுக்கும் அந்த குதிரை நடுவில் விட்டு இடிக்கிறானுங்க, முடியல. அதுக்கப்புறம் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. பாட்டிலில் தண்ணியெலாம் பிடிக்கிறதுலாம் பிடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு பாத்ரூம்லாம் போய்க்கலாம். அதே மாதிரி கடை மட்டும்தான், உள்ளெல்லாம் போய் சாப்பிடாதீங்க, சரியாக கட்டலை. நிறைய குழந்தைங்களாம் தவறி விழுறாங்கன்னு சொல்லிட்டு
அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு கம்பியை தாண்டி எங்கேயும் போகாதுங்க. ஸோ அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி. ஒரு வழியாக சிவன் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணி போல் வந்து சேர்ந்தோம் கோயிலுக்கு. வந்து சேர்ந்த உடனே ஈவினிங் ஆர்த்தி தரிசனம்லாம் பார்த்துட்டு காலைல மறுபடியும் இன்னொரு தரிசனம் பார்த்துட்டு இப்போ ட்ரெக் டவுனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரூம் பார்த்தீங்கன்னா சீதாப்பூர் ஹோட்டல்ன்ற ரூமில் தான் புக் பண்ணியிருந்தோம். டென்ட்டு கூட எடுத்துக்கலாம். பர் ரேட் 500 சொல்கிறாங்க டென்ட்டு. ரூம் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 சொல்கிறாங்க. உங்கள் குளிருக்கு தாங்குற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்துட்டு பின்னாடியே அந்த பீம்பல் கல் ஒன்று தாக்கு பிடிச்சது 2013 வெள்ளத்தில். அதை பார்த்துட்டு பின்னாடி ஆதிசங்கர் தோரேஸ்வரியா முக்தி அடைஞ்சார். அதையும் பார்த்துட்டு இப்போ தான் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இந்த வியூ வந்து ஏறின எல்லா ஸ்ட்ரகிளுக்குமே செம்ம ஒர்த்து. சரியான வியூ பாருங்கள். இந்த ஐஸ் மலை கோயிலுக்கு பின்னாடி பயங்கர மெஜாஸ்டிக்காக இருக்குது. ஒரு வழியாக கேதார்நாத் ட்ரெக்கிங் டவுனை முடிச்சிட்டோம். பரவாயில்ல, ட்ரெக்கு கம்மியாக போச்சு. எவ்வளோ நேரத்தில் இறங்கணும்னா ஒரு 5 hours 6 hours இறங்கிருக்கு. மிஸ்ஸெல்லாம் கேப் இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது. ஏறது தான் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக இருக்குது. மற்றபடி வந்துச்சுன்னா குச்சி வேணுன்றவங்க குச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஐஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாவில் தான் இருக்கும். நேற்று நைட்டு கேதார்நாத்தில் ட்ரெக் டவுன் பண்ணிட்டு பாட்டா வந்து சேர்ந்துட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு இப்போ தான் தோதாமில் அடுத்து பத்ரிநாத் தான் கிளம்பலான் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3:30 மணி ஆகுது. எல்லாம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக 4 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி பத்ரிநாத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 220 kilometers ஆகுது. ஒரு 8 to 10 hours ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு 4 o'clock அங்கே தர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை டார்கெட் பண்ணுறோம். 4 ஆரம்பித்தா 5 to 6 hours க்யூ இருக்குன்றாங்க. என்னன்னு தெரியல. அது ஒரு முடிக்க 8:30 ஆகும். இன்றைக்குள்ளே முடிக்கணும்னு டார்கெட் பண்ணுறோம். பார்ப்போம். ஜர்னியை நோக்கி போயிட்டுருக்கோம் பத்ரிநாத். கைஸ் இப்போ இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மானா வில்லேஜில் தான் இருக்கும். மானா வில்லேஜில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்தியன் வில்லேஜ்னு சொல்ல போகிற இந்த வில்லேஜில் தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி போல் ஆகுது. இப்போ தான் வந்து ரீச் ஆனோம் மானா வில்லேஜுக்கு. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் வந்து ஒரு 12 மணி போல் ரீச் ஆனோம். வர ட்ராவல் பார்த்தீங்கன்னா பாட்டாலேருந்து பத்ரிநாத் ஒரே செம்ம ஸ்னோ மவுண்டெயின் அது இதுன்ட்டு ஒரே ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு, லேண்ட்ஸ்லைடு அது இதுன்ட்டு ஒரே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பத்ரிநாத் தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 5 மணி போல் தான் முடித்தோம். இப்போ தான் ஒரே செம்ம க்ரௌடு. 5 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நாராயணனை பார்த்து முடிச்சிட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த பொண்ணுங்க கடைக்கார பொண்ணு கலாய்ச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க வில்லேஜை பற்றி பேசுங்க. அவங்க வந்து
எது கேட்குறீங்கன்னாங்க யூடியூபர் அப்படின்னும். சரி உங்கள் சப்ஸ்கிரைபரை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் சப்ஸ்கிரைபரை காட்டுங்க. 5 பேர் இருந்தாங்க. வந்து சிரிச்சு எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்காகவே 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சபதம் எடுக்கிறோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு வந்து இதே இடத்துல இதே மாதிரி வீடியோவில் அவங்க கூட நின்று எங்கள் யூடியூப் சேனல் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர். ஃபஸ்ட்டு மானா வில்லேஜ் நோக்கி போயிட்டுருக்கோம். அதில் ஒருத்தர் நான் டயர்டாக நடந்து போயிட்டுருக்கோம். அது டான்ஸ் ஆடிட்டான். அவனை வண்டியில் கொட்டுறதா இப்போ இன்றைக்கி நம்மளுக்கான சேலஞ்சு. லெஃப்டில் தான் இருக்கான். அவங்க அம்மா போயிட்டாங்க. ஷூலெஸ் கட்டிட்டு இருக்கான். வந்தாமல் வண்டி பட்ட போகிறான்னு மட்டும் பாருங்க. அவங்க அம்மா இருக்காங்க. லைட்டாக முன்னாடி வந்துக்கிறேன். அவன் முன்னாடி விட்டு பின்னாடி அடிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வில்லேஜ் மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. சைடில் வரான்னு நினைக்கிறேன். அம்மா பார்க்குறாங்க, வர்றாங்க. ये यहाँ पे टांगा हुआ है मेरे वहाँ पे। मैं थक हो गया भाई।